மிகவும் அழகான ஒரு காலை பொழுது. விஜயநகரத்தின் ஒரு சந்தோஷமான நாள். ஹோய்யா ஹொய்யா ஹோய்யா ஐயா ஹோய்யா ஹொய்யா ஹோய்யா ஒய்யா ஹோய்யா ஒய்யா. இப்படி ஆடுது மெதுவா சொல்றாருல, அசையாம தூக்கிட்டு வாங்க. அம்மா. என்னோட கவிதை புத்தகம். என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து சிரிப்பீங்க. சிரிக்கிறத நிறுத்த. நீதானா எனக்கும் உனக்கும் இருக்கிற பகைய வச்சு என்ன கவுத்துட்டியா? அப்படியெல்லாம் இல்ல ராஜகுரு, உங்க சிஷ்யன் மாம்பழத்தோல்ல கால் வச்சுட்டான். அந்த மாம்பழத்தோலை இங்க வீசுனது நீதான. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண. இது மட்டும் மகாராஜாவுக்கு தெரிஞ்சா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப உங்களுக்கே நல்லா தெளிவா புரிஞ்சிருக்குமே. மாந்தோப்புக்குள்ள வந்தா மாம்பழம் சிதறி கிடக்காமலா இருக்கும்? இதெல்லாம் உங்களோட ஏற்பாடு தானே. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, தங்க மாம்பழம். என்ன தங்க மாம்பழம்? எனக்கு நினைவில்ல. நீ பொய் சொல்ற. வீரர்களே சீக்கிரம் போலாம். ஏய் வழிவிடு. தங்க மாம்பழமா அப்படின்னா என்ன? அது ஒரு பெரிய கதை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒண்ணு. அந்த சம்பவம் நள்ளிரவில் தொடங்கியது. மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் கோட்டையில் அன்று மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். என்ன, என் தாய்க்கு மாம்பழம் வேணுமா? உடனடியா போய் மாம்பழங்களை கொண்டு வாங்க. மகாராஜாவோட அம்மாவுக்கு மாம்பழம் வேணுமா? ராஜகுரு, மகாராஜா எல்லாரும் வந்துட்டாங்க. மகாராஜா, நாங்க கொண்டு வந்தோம், இந்தாங்க. ஆட முட்டாளுங்களா, நான் கேட்டது மாம்பழம். நம்ம நாட்டுல ஒரே ஒரு மாம்பழம் கூட கிடைக்கலையா? ரொம்ப ஒசரமான மரத்துல இருந்து பறிச்சிட்டு வந்த மகாராஜா. உடனடியா இதை கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே. மாம்பழம் 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 மாம்பழம். அம்மா நான் அரசன் கிருஷ்ணதேவராயன், அரசர்களுக்கெல்லாம் அரசன். என்ன பிரயோஜனம்? பெற்ற தாய்க்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்க வக்கில்லை. வெட்கமாக இருக்கிறது. மகாராஜாவோட அம்மா பாவம். அவங்களோட கடைசி ஆசை நிறைவேறாம அவங்க ஆத்மா சாந்தி அடையாதே. இது விதியோட விளையாட்டு. ஒரு மாம்பழத்தை கூட சாப்பிடாம என் தாயினுடைய ஆத்மா சாந்தி அடையாதே. ஆனா மகாராஜா, என்ன ஆனா? நீங்க இந்த வருத்தத்திலிருந்து விடுபட நான் ஒரு யோசனை சொல்றேன். நம்ம நாட்டுல இருக்கிற அறிவாளிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு தங்க மாம்பழம் பரிசா கொடுத்தா என் தாயோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? ஆனா தாயோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கும் தங்க மாம்பழம் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ இப்ப வாய மூடிக்கிட்டு இருக்கிறியா இல்லையா? அடங்கு. நல்ல நேரம் ராஜகுரு அவர்களே. உங்களுடைய ஆலோசனை மாத்திரம் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னே தெரியல. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம் நாட்டின் அரசர் கிருஷ்ணதேவராயர் அரசர்களுக்கெல்லாம் அரசர். அவர் விடுத்துள்ள வேண்டுகோள் என்னவென்றால், நம் நாட்டில் உள்ள அறிவாளிகளெல்லாம் அழைத்து விருந்து கொடுக்கிறார். பிறகு தங்க மாம்பழம் பரிசாக வழங்குகிறார். வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறார். இந்த முட்டாள் மகாராஜா நம்ம சொல்றத அப்படியே செய்யறாரு.
இறந்து போன மகாராஜாவோட அம்மாவோட கடைசி ஆசைய பயன்படுத்தி நான் செல்வந்தனாக போறேன். இதுதான் உங்க திட்டமா? இத நிறைவேத்துறதுக்கு நான் விடமாட்டேனே. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது.